உங்களுக்கு தொடர்ந்து 3 நாளா ஃபீவர், கோல்டு, இருமல், இடுப்பு வலி, உடம்பு வலி மொத்தமா இருந்தது அப்படின்னா, இது வெறும் வைரல் ஃபீவரா மட்டும் இருக்கறதுக்கு சான்ஸ் இல்லங்க. மேபி அது டெங்குவா கூட இருக்கலாம். டெங்கு வர்றதுக்கான அறிகுறிகள் இதா கூட இருக்கலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். டெங்கு வந்துச்சு அப்படின்னா, உங்களோட WBC கவுண்ட்ட எப்படி அதிகப்படுத்துறது அப்படின்ற டிப்ஸோட தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். முதல் விஷயம் நீங்க பண்ண வேண்டியது டெங்குன்றத கன்ஃபார்ம் பண்றதுக்கு முதல்ல ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துருங்க. நார்மலா நீங்க வீட்ல உட்கார்ந்துட்டே டேப்லெட்ஸ் போட்டுட்டே விக்ஸ தேய்ச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா, இது டெங்கு போகாது. ஏன்னா, இது ஒரு மாதிரியான வைரல் ஃபீவர்ன்னு எல்லாம் நம்புறாங்க. அந்த வைரல் ஃபீவர் டெங்குவா கூட இருக்கலாம். ஸோ நார்மலா நீங்க ட்ரீட் பண்ற மாரி கோல்ட் அண்ட் காஃப் ஃபீவர வந்து ட்ரீட் பண்ற மாரி இந்த வாட்டி வந்துச்சு அப்படின்னா, தெரியாம கூட அப்படி ட்ரீட் பண்ணாதீங்க. முதல்ல போய் ஒரு டாக்டர பாருங்க. டாக்டர் பார்த்து ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துருங்க. 2வது முக்கியமான விஷயம், இஃப் இன் கேஸ் பிளட் டெஸ்ட்ல வந்து டெங்கு தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா, முதல்ல உங்க டாக்டர் சொல்லக்கூடிய பெரிய அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிளேட்லெட் கவுண்ட் வந்து கம்மியா இருக்கு. உங்களோட கவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிம்பாங்க. இந்த பிளேட்லெட் கவுண்ட்ட அதிகப்படுத்துறதுக்கு நீங்க என்ன மாரி விஷயங்கள், என்ன மாரியான ஃபுட், என்ன மாரியான லைஃப் ஸ்டைல்ல இருக்கணும் அப்படின்றத ரொம்ப கூர்ந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எது ஹெல்த்தியோ அத மட்டும் தான் சாப்பிடணும். ஹெல்த்தியான ஃபுட்ட சாப்பிட்டா கண்டிப்பா டெங்குவோட பிளேட்லெட் கவுண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகமாகும். 3வது முக்கியமான விஷயம், நீங்க வீட்ல ரெஸ்ட் எடுக்கணும். தயவு செஞ்சு உங்க வேலைக்கு போறேன், இல்ல ஆஃபீஸ் போறேன், இல்ல நான் வந்து டூர் போறேன், ட்ரிப் போறேன்னு கிளம்பாதீங்க. ஸோ உங்க வீட்ல உட்கார்ந்து குறைஞ்சது ஒரு 15லேருந்து 20 நாள் ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுக்கிறதுனால உங்களுடைய பிளேட்லெட் கவுண்ட்ஸும் அதிகமாகும். அண்ட் அதே மாரி வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க. வீட்டு சாப்பாடு சாப்பிடும்போது நமக்கு ஆர்ட்டிஃபிஷியலா நம்ம எந்த இன்கிரீடியன்ட்ஸும் சேர்க்க மாட்டோம். எந்த எக்ஸ்டர்னல் இன்கிரீடியன்ட்ஸும் சேர்க்க மாட்டோம். ஜங்க்கும் எதுவும் ஆட் பண்ண மாட்டோம் அப்படின்றப்போ, நம்மளுடைய வீட்டு சாப்பாடே பாதி நம்மளுடைய வந்து உடல்நிலையை மாத்தும், குணப்படுத்தும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிளேட்லெட்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு உங்க வீட்ல நீங்க அசைவம் சாப்பிடுறவரா இருந்தா மட்டன், சிக்கன் சூப் குடிங்க. அது வந்து இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு ஒரு பூஸ்ட் குடுக்கும். அண்ட் அட் த சேம் டைம் ஹெல்த்தியான ஃபுட் காலையில வந்து ஒரு கஞ்சியோ, இல்ல காலையில வந்து நெறைய ஃப்ரூட்ஸு, நெறைய சாலடு, அது போக வந்து மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா, ரசம் சாதம், கொஞ்சம் தொட்டுக்க காரமே இல்லாம, ரொம்ப ஸ்பைஸ் கம்மியா சிக்கன் இல்ல மட்டன், இந்த மாரியான ஃபுட்ட நீங்க ஹெல்த்தியா கன்சியூம் பண்ணும்போது உங்களோட பிளேட்லெட் கவுண்ட்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகமாகும். அது கூடவே முக்கியமா நீங்க பண்ண வேண்டியது ஃப்ரூட் ஜூஸஸ், ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் ஜூஸஸ். அதாவது இப்போ பீட்ரூட் இருக்கு. பீட்ரூட் ஜூஸ் குடிச்சா உங்களுடைய பிளேட்லெட் கவுண்ட்ஸ் அதிகமாகும். அதே மாரி கேரட் ஜூஸ் குடிச்சா உங்க பிளேட்லெட் கவுண்ட்ஸ் அதிகமாகும். அது கூடவே ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இது 3த்தையும் சேர்த்து பிளெண்ட் பண்ணி ஒரு ஜூஸ் குடிச்சீங்க அப்படின்னா, உங்களோட பிளேட்லெட் கவுண்ட் வந்து அதிகமாகும். இந்த பிளேட்லெட் கவுண்ட் அதிகமாயிருக்கா இல்லையா அப்படின்றத டைமுக்கு டைம் செக் பண்ணிட்டே வாங்க. அண்ட் உங்களுடைய ஃபீவர் அறிகுறிகள் குறைஞ்ச உடனே ஹெல்த்தியா சாப்பிட ஆரம்பிங்க. டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய மெடிசனை கண்டிப்பா கன்சியூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெங்கு ரொம்ப விரைவிலே குணமாயிடும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் மறக்காம நோட் பண்ணிட்டு கீழே கமெண்ட்ஸ்ல நோட் நவநீத் சொல்லுங்க. டாடா பை பை. டேக் கேர்.